நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 முக்கியமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த ஒவ்வொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்க தேர்வுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி இந்த 16 கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸ் அதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதுல போய் அந்த டயக்ராம்ஸ் அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா கொஸ்டின் வந்து இன்டைரக்டா கேட்டாவோ இல்லை கொஸ்டின் வந்து கடினமா கேட்டாவோ இந்த டயக்ராம்ஸ் இந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்க பயன்படுத்தி எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி அதிக மார்க் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். அரியர் இல்லாம பாஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ டெட் எக்ஸாம் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் முடிஞ்சுட்டு நீங்க நம்முடைய டெட் எக்ஸாம் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். சரிங்களா? நீங்க செகண்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் யூனிட் 1 பள்ளி மேலாண்மை. யூனிட் 1ல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கல்வி மேலாண்மையின் கூறுகள், 2 வள மேலாண்மை, 3 பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை. இந்த 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. இந்த 3 கொஸ்டினுக்கும் நான் அந்த கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாமே நம்மளுடைய வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் பாருங்க, மேலாண்மை அணுகுமுறைகள். இதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதுக்கு கீழே 3 நான் கொடுத்துருப்பேன். அதுல இருந்து ஏதாவது ஒன்னோ இல்ல 3 சேர்ந்தோ உங்களுக்கு 10 மார்க்ல கேட்கலாம். அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகள். இந்த 3 அணுகுமுறைகள் முக்கியம். 1 சமூக கோரிக்கை அணுகுமுறை, 2 மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அல்லது மனிதவள மேம்பாட்டு அணுகுமுறை, 2 ஒண்ணுதான். 3 வரவு விகித அணுகுமுறை. இந்த 3 அணுகுமுறை ரொம்ப முக்கியம். அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க, கல்வி நிர்வாகம். இந்த கல்வி நிர்வாகத்துல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 தலைமை செயல்படும் விதங்கள், 2 கல்வி நிர்வாக கொள்கைகள், 3 கல்வி மேலாண்மைக்கும் மற்றும் கல்வி நிர்வாகத்திற்கும் இடையேயான தொடர்பு. கல்வி மேலாண்மைக்கும் மற்றும் கல்வி நிர்வாகத்திற்கும் இடையேயான தொடர்பு. இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து ஃபோர்த் யூனிட் பாருங்க, பள்ளி நிர்வாகம். இதுல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்களது பங்கு பணிகள், 2 பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியரின் அல்லது தலைமை ஆசிரியரின் பங்குகள், 3 பள்ளி திட்டம், 4 கல்வியில் ஜனநாயக நிர்வாகம். இந்த 4 கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து லாஸ்ட் யூனிட் பாருங்க, இந்தியாவில் கல்விக்கு நிதியளித்தல். இதுல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 இந்தியாவில் கல்விக்கு நிதியளிப்பதற்கான அமைப்பு முறை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, UNFPA மற்றும் UNDP பற்றி விவாதிக்கவும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, கல்விக்கு நிதியளிப்பதில் மைய அரசின் பங்கு. இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. இதுதான் 16 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் பள்ளி மேலாண்மை. அதுல வந்து 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 பள்ளி மேலாண்மையின் பரப்பெல்லை அல்லது வரம்பு, 2 சிறந்த பள்ளி மேலாண்மையின் பங்குகள், 3 பள்ளி மேலாண்மையின் நோக்கங்களும் குறிக்கோள்களும். அடுத்து யூனிட் 2 பாருங்க, யூனிட் 2ல 2 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை, 2 மனித ஆற்றல் தேவை அணுகுமுறையின் நன்மைகள். அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க, கல்வி நிர்வாகம். இதுல 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கல்வி நிர்வாகத்தின் நோக்கங்களும் குறிக்கோள்களும், 2 கல்வி நிர்வாகத்தின் பரப்பெல்லை, 3 தலைமை பண்புகளை அளவிடுதல். அடுத்து யூனிட் 4 பாருங்க, பள்ளி நிர்வாகம். இதுல 4 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 சிறந்த கால அட்டவணை கோட்பாடுகள். இந்த சிறந்த கால அட்டவணை கோட்பாடுகள் இதை வந்து 10 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கல்வி நிறுவன திட்டத்தை தயாரித்தலில் உள்ள படிநிலைகள். தேர்ட் பாருங்க, கல்வி நிறுவன அளவில் திட்டமிடுதலின் முக்கியத்துவம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, கல்வி நிறுவன அளவில் திட்டமிடலின் பரப்பெல்லை அல்லது வரம்பு. அடுத்து 15th லாஸ்ட் பாருங்க, இந்தியாவில் கல்விக்கு நிதியளித்தல். இதுல 4 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு.
1 கல்விக்கு நிதியளிப்பதில் யுனெஸ்கோவின் பங்கு, 2 கல்விக்கு நிதியளிப்பதற்கான ஆதாரங்கள், 3 கல்விக்கு நிதியளிப்பதில் மாநில அரசுகளின் பங்கு, 4 கல்விக்கு நிதியளிப்பதில் உள்ள உலக வங்கியின் பங்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.